ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فقال الله تعالى: يوم يقوم الناس لرب العالمين. وقال نبينا صلى الله عليه وسلم: إذا بلغ الرجل من أمتي 60 سنة فقد عذر الله إليه في العمر، أو كما قال عليه الصلاة والسلام. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم، ثم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد. பாசமான சகோதர சகோதரிகளே, ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ்வினுடைய அச்சத்தை கொண்டு நான் உபதேசம் செய்கிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் மீது கடமையாக்கிய எல்லா கடமைகளையும் ஏற்று நடக்குமாறு, எதை விட்டெல்லாம் அல்லாஹ் நம்மை தவிர்ந்திருக்குமாறு உபதேசம் செய்தாலும் எல்லா காரியங்களை விட்டும் தவிர்ந்திருக்குமாறும், இறை நம்பிக்கையாளர்களாக வாழ்ந்து இறை நம்பிக்கையாளர்களாக இவ்வுலகத்தை விட்டு விடைபெறக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்களை, சூழல்களை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாய், பாசமான உறவுகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை உலகத்தில் படைத்திருப்பதற்கான நோக்கம் மறு உலகுக்கான, மறுமைக்கான தயாரிப்பிற்காக, மறுமைக்காக நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்வதற்காக அல்லாஹ் நம்மை உலகத்தில் படைத்திருக்கிறார். அத்துன்யா மஸ்ரஅத்துல் ஆகிரா. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய வார்த்தை, இவ்வுலகம் என்பது மறு உலகிற்கான ஒரு விளைநிலம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தந்திருக்கக்கூடிய ஆயுள்கள், நம்முடைய ஆரோக்கியம், நம்முடைய செல்வங்கள், நம்முடைய பதவிகள், பட்டங்கள், இவை எல்லாவற்றையும் வைத்துக் கொண்டு மறுமைக்காக நாம் தயாராக வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் நமக்கு நாட்களை தந்திருக்கிறான், நமக்கு சிறப்புகளை, ஆரோக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய ஒரு வார்த்தை, இதா பலக ரஜுல் மின் உம்மத்தி, என்னுடைய சமூகத்தில் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 60 சனத்தன் 60 வருட காலம் வாழக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை, சூழலை அல்லாஹ் நல்கிவிட்டால், ஃபகத அதல்லாஹு இலைஹி ஃபில் உமர், நாளைக்கு மறுமையில் அல்லாஹ்விற்கு முன்பாக எந்த சாக்கு போக்கையும், எந்த விதமான கருத்தையும் அவனால் சொல்வதற்கு அல்லாஹ் அவருக்கு அனுமதிக்க மாட்டார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு நாள் அல்ல, 2 நாட்கள் அல்ல, வருடக்கணக்காக அல்லாஹ் நம்மை ஆரோக்கியமாக வாழ வைத்திருக்கிறார். ஐதான் அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், இதா பலக ரஜுல் மின் உம்மத்தி 60 சனத்தன், என் சமூகத்தில் 60 வருடம் ஒரு மனிதர் வாழ்ந்ததற்கு பிறகும் நாளைக்கு அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்தில் நின்று கொண்டு எந்த விதமான காரணங்களை ஒரு சொல்வதற்கு அல்லாஹ் அனுமதிக்க மாட்டார். நீ ஏன் அமல் செய்யவில்லை, நீ ஏன் இந்த தவறுகளை செய்தாய், நீ ஏன் என் பக்கம் நீ முன்னேற்றம் அடையவில்லை என்று அல்லாஹ் நம்மை பார்த்து கேட்கும் பொழுது, நாம் என்ன காரணத்தை சொன்னாலும் அல்லாஹ் அந்த காரணத்தை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். மற்றும் ஒரு அறிவிப்பில், இதா உத்கிலல் மையித்து கப்ர், ஒரு ஜனாசாவை கபரிலே வைக்கப்பட்டு விட்டால், முஸ்ஸிலத் லஹு ஷம்ஸு இன்த உரூபிஹா, மனிதன் காலையில் கண் விழிக்கும் பொழுது கண்களை கசக்குவதை போன்று ஒவ்வொரு நாளும் கதிரவனினுடைய, சூரியனினுடைய அந்த ஒளி மங்கக்கூடிய மாலை நேரத்தில் அந்த ஜனாசா எழுந்து அமர்ந்து கொண்டு ஃபயஜ்லிசு யம்ஸஹு ஐனைஹி, தன்னுடைய கண்களை அது கசக்க ஆரம்பிக்கிறது. வயகூலு தஊனி, அந்த நல்ல ஜனாசா, ஒரு மனிதரை, நாம் நல்ல மனிதர், வாழ்நாள் காலங்களில் அல்லாஹ்வினுடைய மார்க்க வழிபாட்டில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்ட ஒரு மனிதர், அல்லாஹ்வின் தூதர் சொல்லக்கூடிய செய்தி, அந்த மனிதர் ஒவ்வொரு நாளும் சூரியன் மறையக்கூடிய அந்த நேரம் ஃபயஜ்லிசு, அந்த கபரிலே அந்த ஜனாசா இருந்து அமர ஆரம்பிக்கிறது. யம்ஸஹு ஐனைஹி, தன்னுடைய கைகளை கொண்டு கண்களை கசக்கியவராக அந்த ஜனாசா சொல்லும், தஊனி உஸல்லி, என்னை விட்டு விடுங்கள், தொழுவதற்காக என்னை விட்டு விடுங்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாம் திர்மிதி அவர்கள் பதிவு செய்கிறார்கள்,
குன்னா ஃபி ஜனாஸத்தின், நாங்கள் ஒரு ஜனாசாவை அடக்கம் செய்வதற்காக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாங்கள் பக்கீல் கர்கர் மதீனாவினுடைய பொது மையவாடிக்கு நாங்கள் சென்றிருந்தோம். ஜனாசாவை அடக்கம் செய்வதில் நபி தோழர்கள் மும்முரமாக ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், ரக்அத்தானி ஹஃபீஃபத்தானி பிமா தஹ்கிரூன வ தன்ஃபிலூன் யஸீதுஹுமா ஹாதா ஃபி அமலிஹி. ஒரு கால அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மனிதனுக்கு ஒரு அவகாசம் கொடுத்து 2 ரக்காத்துகளை தொழுவதற்கான ஒரு அவகாசத்தை அல்லாஹ் அந்த ஜனாசாவிற்கு கொடுத்தால், நீங்கள் வாழக்கூடிய முழு உலகத்தை விட அந்த 2 ரக்காத்துகள் சுருக்கமான ரக்காத்தானி ஹஃபீஃபத்தான், மிக மிக இலகுவான சுருக்கமான ஒரு 2 ரக்காத்துகளை தொழுவதற்கு அல்லாஹ் அவனுக்கு ஒரு அவகாசத்தை கொடுப்பான் என்று சொன்னால், இந்த உலகத்தில் நீங்கள் வாழக்கூடிய முழு உலகத்தை விட அந்த ஜனாசாவிற்கு அதுவே பெருமதியானதாக இருக்கும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல்வேறு சலுகைகளை, பல்வேறு அவகாசங்களை அல்லாஹ் நமக்கு நல்கி கொண்டிருக்கிறார். ஆயுள்களை அல்லாஹ் நமக்கு நீட்டி தந்து கொண்டிருக்கிறார். ஆரோக்கியமாக சுவாசிக்கக்கூடிய ஒரு சூழலை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறார். வறுமையினுடைய கோர பிடிகளில் இருந்து அல்லாஹ் நம்மை கைப்பிடித்து உயர்த்தி இருக்கிறார். இவை எல்லாவற்றையும் அல்லாஹ் நமக்கு செய்திருப்பதற்கான நோக்கமும் காரணமும் பின்னணியும் என்ன? அல்லாஹ்வுக்காக, மறுமைக்காக நாம் தயாராக வேண்டும். நம்முடைய மறுமையினுடைய பட்டியலில் நாம் நனவுகளை சேமித்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், ஒரு மனிதரை அடக்கம் செய்யக்கூடிய நேரம் 2 ரக்காத்துகள் அந்த ஜனாசா தொழுவது. நம்ம ஒவ்வொருவரும் 2 ரக்காத்துகள் தொழுவோம் அல்லவா, தஹியத்துல் மஸ்ஜித். இந்த மஸ்ஜிதினுடைய காணிக்கையான 2 ரக்காத்துகள் ஒரு கால் நாம் இன்றைக்கு ஜும்மாவிற்கு பிறகு மரணத்தை தழுவோம் என்று சொன்னால், மின் பக்கியத்தி துன்யாக்கும், நீங்கள் வாழக்கூடிய முழு உலகத்தை விட அந்த 2 ரக்காத்து தொழக்கூடிய சந்தர்ப்பம் தான் அதற்கு மிகவும் சிறந்ததாக இருக்கும். ஆனால் அல்லாஹ் கொடுக்க போவதில்லை. இமாம் இப்னு கைம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு அழகான வார்த்தை சொல்வார்கள். பொதுவாக நாம் ஜனாசாக்களில் கலந்து கொள்வோமே, ஆனால் சில நேரங்களில் யதார்த்தமாக நாம் பேசுவோம். ஒரு நல்ல மனிதர் தான், பெற்றோரோடி இன்னும் கொஞ்சம் நல்ல முறையில் நடந்திருந்தால் அவர் நல்லவராக இருந்திருப்பார். நல்ல மனுஷன் தான், ஆனா உமா பாப்பா விஷயத்தை அவர் என்ன செய்யற பெருசா கடைசி காலகட்டத்தில் அவன் உமா பாப்பா வச்சு அவர் பார்க்கல. நல்ல மனுஷன் தான் அந்த ஆளு, ஆனால் அண்ணன் தம்பிகளை அவர் அரவணைக்கவில்லை. நல்ல மனிதர் தான், மார்க்க விஷயத்தில், அமல்களினுடைய விஷயத்தில் மிகவும் முதல் சொப்பிலே நிற்பவர் தான் என்றாலும் அவர்களுடைய இரத்த பந்தம், உடன்பிறப்புகளுக்கு கொடுக்க வேண்டிய சொத்துக்களை அவர் கொடுக்காமல் சென்று விட்டார். யதார்த்தமாக, யாரையும் குற்றப்படுத்துவதற்காக அல்ல, யதார்த்தமாக நம்முடைய உள்ளத்தினுடைய ஆழ் மனதிலிருந்து அவர் மீது கொண்ட நேசத்தினால், அவர் மீது கொண்ட கவலையினால் நாம் பேசக்கூடிய வார்த்தைகள். நல்ல மனிதர் தான், வியாபாரத்தில் கொஞ்சம் போய் பேசக்கூடியவராக இருப்பார். குடுக்கல் வாங்கலில் மட்டும் அவர் கொஞ்சம் போக்கான மனிதர். ஆனால் மற்ற விவகாரங்களில், உறவுகளை அரவணைப்பதில், ஃபஜ்ர் தொழுகைகளில், முதல் சஃபிலே, அமல்களினுடைய விவகாரத்தில் ஆனால் கொஞ்சம் பொய் பேசக்கூடிய மனிதர் என்று யதார்த்தமாக சில மனிதர்களினுடைய குறைகளை நாம் பேசுவோம் அல்லவா. நம் இப்னு கைம் ரஹிமஹுல்லாஹ் சொல்வார்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த ஜனாசாவிற்கு ஒரு அவகாசம் கொடுக்க மாட்டார். ஆனால் எந்த குறைகளை எல்லாம் நாம் பேசுகிறோமோ, யாரையெல்லாம் நாம் குற்றவாளிகளுடைய கூண்டில் நிப்பாட்டுகிறோமோ, அது எல்லா குறைகளும் ஏதோ ஒரு விதத்தில் நம்மிடத்தில் இருக்கிறது. ஆனால் அல்லாஹ் நமக்கு அவகாசம் தருகிறார். இன்றைய தினம் நாம் திருந்த வேண்டும், நாளைய தினம் நாம் மாற வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு நாளும் சஹீஹ் முஸ்லிமினுடைய அறிவிப்பு, காலை பொழுதிலும், மாலை பொழுதிலும், இரவிலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய கரங்களை விரித்துக் கொண்டு, இரவிலே பாவம் செய்த எனது அடியானே, பகலிலேனும் என் பக்கம் நீ மீற மாட்டாயா? பகலிலே பாவம் செய்த எனது அடியானே, இரவிலேனும் என்னிடத்தில் நீ தௌபா செய்ய மாட்டாயா என்று ஒவ்வொரு நாளும், இரவிலும், பகலிலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் அடியார்களினுடைய வருகைக்காக, தன்னுடைய அடியார்கள் தன் பக்கம் மனம் திருந்துவதற்காக அல்லாஹ் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறான். எல்லா அவகாசத்தையும், அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய எல்லா சலுகைகளையும், அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய எல்லா வாய்ப்புகளையும் மனிதன் அசிங்கத்திலும் ஆபாசத்திலும் அவன் தள்ளும் பொழுது கிடைத்திருக்கக்கூடிய சந்தர்ப்பம் என்பது, நாம் செய்த பாவத்திற்கு தௌபாவை செய்து அல்லாஹ்வின் பக்கம் மீள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் நமக்கு அவகாசத்தை தந்திருக்கிறார். கிடைத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நொடியும், இந்த நாளிலேனும், இந்த மணி தியானத்திலேனும் நாம் மாற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் நமக்கு அவகாசம் தந்திருக்க, எல்லா அவகாசத்தையும் நாம் புறக்கணிக்கும் பொழுது, எல்லா அவகாசத்தை மரணம் வரும் பொழுது பார்த்துக் கொள்ளலாம்.
இவர்கள் இப்படித்தான் மரணத்தை கொண்டு பயமுறுத்துவார்கள். யார் இந்த உலகத்தில் வாழப் போகிறோம், மரணம் வரட்டும் எதிர்கொண்டு கொள்ளலாம் என்பதாக கிடைத்த அவகாசத்தை யாரெல்லாம் பயன்படுத்தாமல் பாவத்திலேயே தங்களை மூழ்கிக் கொள்வார்களோ, அல்-குர்ஆனில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சில மனிதர்களினுடைய கதறல்களை அல்லாஹ் பதிவு செய்கிறார். பொதுவாக மனிதன் கிடைத்த அவகாசத்தை பயன்படுத்தாத பொழுது அவன் புலம்ப ஆரம்பிப்பான், சிரமப்பட ஆரம்பிப்பான், கவலைப்பட ஆரம்பிப்பான், சுத்தி இருப்பவர்களிடத்தில் கதற ஆரம்பிப்பான். கிடைத்திருக்கக்கூடிய சந்தர்ப்பம் வியாபாரத்தில் கொஞ்சம் நாம் குடும்பக்காக இருந்து விட்டோம், அந்த வியாபாரம் நம்முடைய கையை விட்டு தட்டி பறித்து வெளியே சென்று விட்டது. கொஞ்சம் நம்ம கவனத்தோடு இருந்திருந்தால் அந்த வியாபாரத்துல நம்ம பெரிய ஆளா இருக்கிறாங்க அல்லவா. கிடைத்த ஒரு சந்தர்ப்பத்தை நாம் பயன்படுத்த தவறினோம், என்னுடைய வாழ்க்கையிலே புரட்டி போட்டு விட்டது. இந்த வாழ்க்கையில் எத்தனை முறை நாம் புலம்பி இருக்கிறோம். இந்த புலம்பல்கள் எல்லாம், இந்த துன்யாவினுடைய புலம்பல்கள் எல்லாம் ஒரு முடிவு இருக்கிறது, அல்லது இந்த துன்யாவினுடைய புலம்பலுக்கு ஒரு எதிர்நீச்சல் போட்டு நம்மால் தப்பித்துக் கொள்ள முடியும். வியாபாரத்தில் நாம் நஷ்டமடைந்து விட்டோம், அல்லது கல்வியிலே நாம் தோற்று போய்விட்டோம், அல்லது மத்த விவகாரத்தில், திருமண விவகாரத்திலே கொஞ்சம் நாம் அஜாக்கிரதையாக இருந்து விட்டோம். இந்த புலம்பல், இந்த இழப்புகளை எல்லாம் நாம் கத்தினாலும் கதறினாலும் அதற்கென்று ஒரு மாற்று தீர்வு இருக்கிறது. அல்லது எதிர்நீச்சல் போட்டு தப்பித்துக் கொள்ளலாம், அல்லது அந்த புலம்பலிலேயே நாம் செத்து ஒழிந்தாலும் கூட இந்த பிரச்சனையும் இல்லை, மரணம் நமக்கு விடுதலையை கொடுக்க தயாராக இருக்கிறது. மரணத்திற்கான தூதுவன் நமக்கான ஒரு விடுதலையை, இந்த உலகத்தினுடைய எல்லா கஷ்டங்களுக்குமான விடுதலையாக, அது இன்பமாக இருக்கட்டும் துன்பமாக இருக்கட்டும், இன்பத்தின் விடுதலை துன்பத்தின் விடுதலையாக மரணம் நமக்கு முன்னால் இருக்கிறது. ஆனால் அல்லாஹ் தந்த அவகாசங்களை பயன்படுத்தாமல், அல்லாஹ் தந்த அவகாசங்களை எல்லாம் தட்டி கழித்ததற்கு பிறகு நாளைக்கு மறுமையில் சில மனிதர்கள் புலம்புவார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். அந்த புலம்பல் இருக்கிறதே, அது முடிவில்லாத புலம்பல்கள். ஹாலிதீன ஃபீஹா, நிரந்தரமாக புலம்பிக் கொண்டே இருக்க வேண்டும். வமா லில்-ஸாலிமீன மின் அன்சார், அந்த புலம்பலிலே மாட்டிக்கொண்டவனுக்கு எந்த உதவியாளரையும் பெற்றுக் கொள்ள முடியாது. வாழ்க்கை பயணத்தில் எனக்கு ஒரு கஷ்டம் என்று சொன்னால் என் உறவுகளையும் என் நண்பர்களையும் அழைத்து ஒரு ஆலோசனை செய்து யாரேனும் நான் உதவிக்கு அழைத்துக் கொள்ள முடியும், சிபாரிசுக்கு அழைத்து செல்ல முடியும். ஆனால் மறுமையினுடைய கை சேதத்தினுடைய புலம்பல் இருக்கிறது. அல்லாஹ் தந்த அவகாசத்தை பயன்படுத்தாமல் குற்றவாளியினுடைய கூண்டிலே ரஹ்மானுக்கு முன்பாக புலம்பக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது. எதிரிக்கு கூட அல்லாஹ் கொடுத்து விடக் கூடாது. குர்ஆனில் அல்லாஹ் பேசுகிறான், வமா லில்-ஸாலிமீன மின் அன்சார், அந்த புலம்பலிலே மாட்டிக்கொண்டவர்களை மீட்டெடுக்கக்கூடிய உதவியாளர்கள் யாருமே இல்லை. புலம்பிக் கொண்டே இருக்க வேண்டும். அப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்து சஜ்தா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறக்கூடிய மறுமையில் மனிதர்களினுடைய புலம்பலை பற்றி, மனிதர்களினுடைய நிலையை பற்றி 32வது அத்தியாயம் 12வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், வலவ் தரா இதில் முஜ்ரிமூன நாகிஸு ரூஸிஹிம் இன்த ரப்பிஹிம் ரப்பனா அப்ஸர்னா வஸமிஅனா ஃபர்ஜிஅனா நஅமல் ஸாலிஹன் இன்னா முகினூன். வலவ் தரா, நபியை நீங்கள் காண வேண்டும், இதில் முஜ்ரிமூன் நாகிஸூன இன்த ரப்பிஹிம், வாழும் காலத்தில் அநீதங்களையும் அக்கிரமங்களையும் மட்டுமே தொடர்ச்சியாக செய்து கொண்டிருந்த அந்த பாவியான மனிதனை நபியை நீங்கள் நாளைக்கு மறுமையில் காண வேண்டும். அல்லாஹ்வினுடைய வார்த்தையினுடைய இலக்கண அறிவு, இலக்கண அழகு. வலவ் தரா இதில் முஜ்ரிமூன நாகிஸு ரூஸிஹிம், தலைகளை குனிந்து கொண்டு கிடைத்த அவகாசத்தை எல்லாம் இதுதான் சந்தர்ப்பம் என்பதாக எல்லா அவகாசத்தையும் பாவத்திற்காக மட்டுமே ஒரு மனிதன் செலவு செய்தானா இல்லையா? கிடைத்த சந்தர்ப்பத்தை எல்லாம் அசிங்கங்கள், ஆபாசங்கள், அல்லாஹ் கொடுத்த அருள்கொடைகளை எல்லாம் அசிங்கத்திற்காகவும் ஆபாசத்திற்காகவும் தன்னுடைய முழு வாழ்க்கையையும் பாவமான காரியத்தில் ஈடுபடுத்திய அந்த மனிதனை நபியை நீங்கள் காண வேண்டும். ஐந்த ரூஸிஹிம், அல்லாஹ்வுக்கு முன்பாக தலைகளை தாழ்த்திய குற்றவாளியாக நிற்பான். ரப்பனா, அவனுடைய புலம்பல், எங்களை படைத்த அல்லாஹ்வே, ரப்பனா, என்னை படைத்தவனே, அப்ஸர்னா, நீ எந்த மறுமையை பற்றி எனக்கு சொன்னாயோ அந்த மறுமையை இப்பொழுது நான் கண்கொண்டு பார்க்கிறேன். வஸமிஅனா, எந்த மறுமையினுடைய சப்தத்தை பற்றி நீ எங்களுக்கு பேசினாயோ அந்த மறுமையினுடைய சப்தத்தை
நரகத்தினுடைய ஜுவாலையை, வானவர்களினுடைய பேச்சை படைத்த ரப்பே, உன்னுடைய சப்தத்தை இதோ காது கொடுத்து நான் கேட்கிறேன். உன்னிடத்தில் நான் கெஞ்சுவதெல்லாம், உன்னிடத்தில் நான் கதறுவதெல்லாம் ஒரே ஒரு முறை என்னை திருப்பி அனுப்ப வேண்டும். நஅமல் சாலிஹன், நல்ல அமல்களை நான் செய்தவனாக. இன்னா முக்கினூன், வாழும் காலத்தில் உனக்கு நான் கட்டுப்பட்டு நடக்கவில்லை. வாழும் காலத்தில் ஹய்யாலஸ் ஸலா ஹய்யாலல் ஃபலா என்று அழைப்பு கொடுத்த பொழுது குளிரினுடைய இதத்தை பயன்படுத்தி போர்வையை இழுத்து மூடிக்கொண்டிருந்தவன் நான். வட்டியின் பக்கம் செல்லாதீர்கள், அசிங்கத்தின் பக்கம் செல்லாதீர்கள், பிற மனிதர்களினுடைய உரிமையை பறிக்காதீர்கள் என்று நீ உன்னுடைய இறை தூதர்களை கொண்டு, உன்னுடைய வேதத்தை கொண்டு எனக்கு நீ உபதேசம் செய்த எல்லா நாட்களிலும் அல்லாஹ்வே நான் புறக்கணித்தவனாக இருந்தேன். இதோ இந்த நாளில் எல்லாவற்றையும் நான் காணுகிறேன், எல்லாவற்றையும் நான் கேட்கிறேன். ஃபர்ஜிஅனா நஅமல் சாலிஹன், வாய்ப்பு கொடு ரஹ்மானே, ஒரே ஒரு நிமிடம் அல்லது சில நாட்களேனும் எனக்கு நீ வாய்ப்பு கொடுத்தால் நஅமல் சாலிஹன், நல்ல அமல்களை. மனித சமூகத்திற்கு அழைப்பு கொடுக்கப்பட்டது. வல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத்தி இன்னல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத்தி கானத் லஹும் ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸி நுஸுலா. ஓ மனிதா, அல்லாஹ்வை நம்ப வேண்டும். அந்த நம்பிக்கையை உறுதிப்படுத்தக்கூடிய நல்ல அமல்களை நீ தொடர்ச்சியாக செய்தால் நீ சுவாசிக்கக்கூடிய இடம், நீ விருந்துண்ணக்கூடிய இடம் உயர்ந்த ஃபிர்தௌஸாக இருக்கும் என்பதாக அல்லாஹ் நமக்கு தரையை தடவி கொடுத்து பச்சிளம் குழந்தைக்கு ஒரு தகப்பன் உபதேசம் செய்வதை போன்று அல்லாஹ் நமக்கு எத்தனையோ உபதேசங்களை வேதங்களின் ஊடாக, இறை தூதர்களின் ஊடாக அல்லாஹ் நமக்கு செய்து கொண்டிருக்க, எல்லா உபதேசங்களையும் புறக்கணித்த அந்த மனிதன் அல்லாஹ்விடத்தில் கத்துகிறார், நஅமல் சாலிஹன், நலவுகளை நான் செய்வதற்கு ஒரு அவகாசம் கொடுக்க வேண்டும். இன்னா முக்கினூன், உனக்கு கட்டுப்பட்டவனாய், உன்னுடைய பேச்சுகளை கேட்டவனாய், உன்னுடைய கட்டளைகளை எல்லாம் தரையில் வைத்து கொண்டாடியவனாய் உனக்கு முன்பாக வந்து நான் நிற்கிறேன், எனக்கு நீ அவகாசம் நல்குவாயாக என்று மனிதன் கத்தும் பொழுதும் கதறும் பொழுதும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த கத்தல்களுக்கும் கதறல்களுக்கும் அல்லாஹ் எந்த மதிப்பையும் கொடுக்க மாட்டான் என்று குர்ஆனில் அல்லாஹ் பதிவு செய்கிறார். மற்றொரு இடத்தில் அல்லாஹ் பதிவு செய்கிறார், கல்லா, அவ்வாறல்ல, இதா துக்கத்தில் அர்து தக்கன் தக்கா, பூமிகள் எல்லாம் மலைகள் எல்லாம் சன்னம் சன்னமாக துண்டு துண்டாக உடைக்கப்படக்கூடிய அந்த நாளில் வஜாஅ ரப்புக வல் மலக்கு சஃபன் சஃபா, வானவர்களினுடைய அணிவகுப்போடு படைத்த அல்லாஹ், உங்களினுடைய அல்லாஹ், வஜாஅ ரப்புக, உங்களை படைத்த அல்லாஹ் வானவர்களின் அணிவகுப்போடு அந்த மஹ்ஷர் பெருவெளியில் அல்லாஹ் இறங்கக்கூடிய அந்த நாள். வஜீஅ யௌமஇதின் பிஜஹன்னம், எந்த நரகம், எந்த நரகத்தின் கொடுமைகள் என்று பேசும் பொழுது சிரித்துக் கொண்டிருந்தோமோ, எந்த நரகத்தை பற்றி நமக்கு அச்சுறுத்தப்பட்ட பொழுது அது பார்த்து கொள்ளலாம், இது பயமுறுத்தக்கூடியவர்கள் எப்பொழுதும் நரகத்தையும் கபரையும் மரணத்தை பற்றி மட்டுமே பேசிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள், பிழைக்க தெரியாதவர்கள், வாழ தெரியாதவர்கள், உலகத்தில் இன்பத்தை ரசிக்க வேண்டுமையானால் கொஞ்சம் நாம் அப்படி இப்படி இருக்கத்தானே செய்ய வேண்டும் என்பதாக எந்த மரணத்தையும், எந்த மறுமையையும், எந்த நரகத்தையும் நாம் மறந்தோமோ, படைத்தவன் கூறுகிறான், வஜீஅ யௌமஇதின் பிஜஹன்னம், அன்றைய தினம் அந்த நரகம் இழுத்து கொண்டு வரப்படும். யௌமஇதி யததக்கருல் இன்சான், அந்த மறுமையையும் அந்த மஹ்ஷர் பெருவெளியையும் படைத்தவனையும் வானவர்கள் அணிவகுப்பையும் நரகத்தின் கம்பீரத்தையும் மனிதன் பார்க்கும் பொழுது யௌமஇதி யததக்கருல் இன்சான், மனிதன் உபதேசத்தை ஏற்றுக்கொள்ள தயாராகுவான், மனிதன் புரிந்து கொள்வான். வாந்தாலஹு திக்ரா, அப்பொழுது புரிந்தவனுக்கு என்ன லாபம்? அப்பொழுது அவனுக்கு புரிந்து என்ன லாபம்? லட்சோபக்கணக்கான இறை தூதர்கள், எத்தனை எத்தனை வேதங்கள், அல்லாஹ்வின் தூதரினுடைய நபிமொழிகள், எத்தனை எத்தனை ஜும்மா குதுபாக்கள், எத்தனை எத்தனை மார்க்க கல்வி வகுப்புகள் என்று இவனுக்கு சொல்லப்பட்ட பொழுதெல்லாம் புரிந்து கொள்ளாத மனிதன் யௌமஇதி யததக்கருல் இன்சான், மனிதன் புரிந்து கொள்வான். வாந்தாலஹு திக்ரா, அவன் புரிந்து கொள்வதினால் அந்த நேரத்தில் என்ன லாபம் இருக்க போகிறது என்று குர்ஆனில் அல்லாஹ் கேட்டுவிட்டு சொல்கிறார், யகூலு யா லைத்தனி கத்தம்து லிஹயாத்தி, மனிதன் சொல்வானாம், இந்த நாளுக்காக சிறிதேனும் நான் அமல்களை உட்படுத்தி இருக்க வேண்டுமே. யகூலு, மனிதன் கூறுவான், கத்தம்து லிஹயாத்தி, அரபு மொழியில் பெரிய அமல்கள் என்றால் எனக்கு வந்த நாசம்
இந்த நாளுக்காக நான் சிறிதேனும் ஒரு அமல்களை நான் முற்படுத்தி இருக்க வேண்டும். சின்ன சின்ன அமல்களை ஏனும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முந்தைய காலத்தில் மனிதன் நடந்து சென்றார். பக்கத்தில் ஒரு மரத்தினுடைய துண்டுகள் கீழே விழுந்து கிடந்தது. எடுத்து ஓரமாக வைத்தார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவரை சொர்க்கத்தில் நடமாட வைத்த அழகு பார்த்தார். முந்தைய காலகட்டத்தில் ஒரு மனிதர் ஒரு நாய்க்கு உணவளித்தார். அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னித்து சொர்க்கத்தில் அவரை நடமாட வைத்த அழகு பார்த்தார். ஒரு மனிதனை கலிமத்துன் தொய்யிபத்துன் சதகா, சோகத்தோடையும் கண்ணீரோடையும் இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு நல்ல வார்த்தைகளை கூறுவதும் கூட சதகா. ஒரு மனிதனை பார்த்து புன்முறுவல் பூப்பதும் கூட சதகா. சின்ன சின்ன அமல்களை ஏனும் நான் செய்திருக்க வேண்டுமே. யகூலு யா லைதனி கத்தம்து லிஹயாத்தி, இந்த வாழ்வுக்காக அல்லாஹ் கேட்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு இத்தகுல்லாஹ் வல் தன்துர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகதின், ஓ மனித சமூகமே, நாளைய உலகிற்காக நீ என்ன முற்படுத்தி வைத்திருக்கிறாய்? நாளைய ஒரு உலகத்தை நீ சந்திக்க வேண்டும் அல்லவா? நீண்ட கபரினுடைய ஒரு உலகம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு 5000 நபிமொழிகளை அறிவித்த ஆகச் சிறந்த ஹதீஸினுடைய பல்கலைக்கழகம், ஹதீஸினுடைய பெட்டகம், மரணத்தினுடைய படுக்கைகள், நபித்தோழர்கள் சூழ்ந்து கொள்கிறார்கள். இனி காணாத ஒரு உலகத்திற்கு அபூ ஹுரைரா பயணப்பட போகிறார். இனி எங்கும் பேச முடியாத ஹதீஸினுடைய ஒரு பெட்டகம் நம்மை விட்டு விடைபெறப் போகிறது என்பதாக எல்லா தோழர்களும் அபூ ஹுரைராவை சூழ்ந்து கொள்கிறார்கள். அபூ ஹுரைரா ஃபபகா அபூ ஹுரைரா தேம்பி தேம்பி அழுது கொண்டிருக்கிறார். ஒமாயிமுக்கியா அன்ஃபிராக்கி துன்யா, ஓ நபியின் தோழனே, இந்த உலகத்தை பிரிவதை நினைத்து நீ அழுது கொண்டிருக்கிறாயா? நீங்கள் யார்? அல்லாஹ்வின் தூதரினுடைய தோழர். மரணத்தை நினைத்து பயந்து அழுது கொண்டிருக்கிறீர்களா? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இல்லை, எனக்கு தெரியும், பிறப்பு என்ற வாயிலை எட்டி பார்த்தால் மரணம் என்ற வாயிலோடு இந்த உலகத்திற்கு விடை கொடுக்க வேண்டும் என்று எனக்கு தெரியும். மாறாக நான் அழுது கொண்டிருப்பதெல்லாம் தூலு சஃபா, இன்றைய தினம் எனக்கான மரணத்திற்கான ஒரு நாளாக அமைத்து விட்டால் ஒரு நீண்ட பயணம் இப்பொழுது காத்திருக்கின்றது எனக்கு முன்பாக. மஹ்ஷர் கபரினுடைய ஒரு பயணம். அல்லாஹ்வின் தூதர் அடக்கம் செய்யப்பட்டு 1500 ஆண்டுகள் கடந்து விட்டது. நம்முடைய தகப்பன் இப்ராஹிம் அடக்கம் செய்யப்பட்டு 5000 ஆண்டுகள் கடந்து விட்டது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாக எத்தனையோ மக்கள் உள்ளே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். வாழ்ந்த காலங்கள் மிக குறைவு. கபரினுடைய வாழ்க்கை இருக்கிறது. அதைத்தான் அபூ ஹுரைரா சொன்னார், இன்றைக்கு நான் மரணிக்கிறேன் என்று சொன்னால் ஒரு நீண்ட பயணம் இன்றைக்கு ஆரம்பமாகிறது. கபருக்கே ஒரு எல்லை இருக்கிறது, மஹ்ஷர் இருக்கிறது. காலங்களை கடந்தது, நேரங்களை கடந்தது, நிரந்தரமான ஒரு நீண்ட பயணத்திற்கு நான் பயணப்பட வேண்டும். கில்லத்த சாதி, ஆனால் அந்த பயணத்திற்கான கெட்டி சாமான்கள் மிக மிக குறைவாக அல்லவா என்னிடத்தில் இருக்கிறது என்பதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஐதான் அல்லாஹ் கேட்கிறார். வல் தன்துர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகதின், சப்தம் கேட்கக்கூடிய யாராக இருக்கட்டும், நம்மை பார்த்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்கிறார், ஓ மனிதனே, நாளைய மறுமைக்காக நீ என்ன முற்படுத்தி வைத்திருக்கிறாய்? நமக்கு மரணம் வந்தால், நமக்கு நோய் வந்தால், நம்முடைய மகன் ஆரோக்கியத்தோடு வாழ்வதற்காக, நம்முடைய மகனை கட்டி கொடுப்பதற்காக தங்கத்தினுடைய விலை உயரும் பொழுதெல்லாம், நம்முடைய குழந்தையினுடைய எதிர்காலத்தை பற்றி கவலைப்படக்கூடிய என் பாசமான பெற்றோர்களே, இந்த உலகத்தினுடைய பொருளாதாரத்தினுடைய சூழல்கள் உயரும் பொழுதெல்லாம் நம்முடைய மகன் எப்படி வாழப் போகிறார், நம்முடைய மகன் எப்படி வாழப் போகிறார் என்பதாக கவலைப்படக்கூடிய பாசமான பெற்றோர்களே, நாம் இல்லாவிட்டால் நம்முடைய மனைவியினுடைய நிலைமை என்னவாகும்? நாம் இல்லாவிட்டால் நம்முடைய மகனினுடைய நிலைமை என்னவாகும்? இருக்கும் காலத்திலேயே ஒரு நிலத்தை வாங்கி எப்படியாவது ஒரு வீட்டை கட்டிவிட்டால் போதும், என் மனைவி மக்களை அதில் குடியேற்றி விட்டால் அதுவே எனக்கு பெரிய கனவு என்பதாக வாழக்கூடியவர்கள். அல்லாஹ் கேட்கிறார், ஓ மனிதனே, நாளைய உலகிற்காக நீ என்ன முற்படுத்தி வைத்திருக்கிறாய்? அதைத்தான் அந்த மனிதன் புலம்புகிறார். யகூலு யா லைதனி கத்தம்து லிஹயாத்தி, ஐயோ எனக்கு வந்த நாசமே, சிறிய அமல்களை ஏனும் நான் செய்திருக்க வேண்டுமே. எத்தனை சந்தர்ப்பங்களை அல்லாஹ் கொடுத்தான். சகோதரனை சிரிப்பதற்கான புன்முறுவல் பூக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை அல்லாஹ் கொடுத்தான். சகோதரனோடு கை கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் கொடுத்தான். சின்ன சின்ன தர்மங்களை செய்யக்கூடிய சந்தர்ப்பங்களை அல்லாஹ் கொடுத்தான். சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர், நாவுகளால் சொல்வதற்கு மிக இலகுவான வார்த்தைகளை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கும் பொழுது எல்லாவற்றையும் நான் புறக்கணித்தவனாக, சிறிய அமல்களை கூட நான் செய்யாமல் இதோ நான் வந்து விட்டேனே என்பதாக அந்த மனிதன் புலம்புவான், கதறுவான் என்பதாக
திருமறை குர்ஆன் சூரா ஃபஜ்ரில் 69வது அத்தியாயத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகிறார். ஆதலால் அன்பானவர்களே, ஒரு சிறந்த அறிவாளி இமாம் ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்வார்கள், அல்லாஹ் நம்மை விசாரிப்பதற்கு முன்பாக நம்மை நாம் விசாரித்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய நலவுகளை அல்லாஹ் நிறுப்பதற்கு முன்பாக நம்முடைய அமல்களை நாம் ஒரு முறை ஏனும் அளந்து பார்த்துக் கொள்ள வேண்டும். யார் இப்படி செய்வார்களோ மறுமையில் அவர்கள் ஈடேற்றம் அடைவார்கள். அந்த அடிப்படையில் அல்லாஹ்விற்கு முன்பாக புலம்பக்கூடிய இந்த புலம்பல்களை அல்லாஹ் பதிவு செய்வதற்கான காரணம் என்ன? என் பாச அடியார்களே, இந்த நிலைமை உங்களுக்கு வர வேண்டாம். மனித வர்க்கத்தில் இப்படியும் சிலர் எனக்கு முன்பாக நாளைக்கு வந்து புலம்ப இருக்கின்றார்கள், நீங்கள் இந்த கூட்டத்தில் ஆகிவிடாதீர்கள் என்று எச்சரிக்கை செய்வதற்காகத்தான் அல்லாஹ் இந்த புலம்பல்களை இறை தூதர்களை கொண்டு ஓதக்கூடிய வேதத்தில் அல்லாஹ் நமக்கு பதிவு செய்திருக்கிறான் என்று சொன்னால் முடிவெடுக்க வேண்டிய இடத்தில் நாம் இருக்கின்றோம். ரப்பை நிச்சயம் நாம் சந்தித்தே ஆகுவோம். அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்கிறார், நிச்சயமாக அல்லாஹுவை நீங்களும் நானும் சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. அல்லாஹுவிற்கு முன்பாக நிற்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. அஹ்கமுல் ஹாக்கிமீன், நீதிபதிகளுக்கெல்லாம் ஆக பெரிய ஒரு நீதிபதிக்கு முன்பாக நீங்களும் நானும் நிற்கக்கூடிய அந்த நாளில் என்ன வார்த்தைகளை சொல்லி நாம் தப்பிக்க முடியும்? உலகத்தில் நாம் தப்பிக்க முடியும், ஓடி ஒழிய முடியும். லா மஞ்சா வலா மஞ்சா மின்க இல்லா இலை. ஒவ்வொரு நாளும் அல்லாஹுவின் தூதர் இரவிலே செய்யக்கூடிய ஒரு பிரார்த்தனை, ஓடுவதற்கும் ஒதுங்குவதற்கும் அல்லாஹுவே உன்னை தவிர எனக்கு வேற ஒரு இடம் இல்லை. நாளைக்கு மறுமையில் எங்கு ஓட முடியும்? யாரை நாம் துணை கிடைக்க முடியும்? எந்த வார்த்தைகளை கொண்டு நாம் சமாதானம் செய்ய முடியும்? அதனால் வாழக்கூடிய காலத்தில் அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இந்த அவகாசங்களை நல்ல முறையில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அமல்களை பெருக்குவது, பண்புகளை வளர்த்துக் கொள்வது, சிறிய அமல்களை ஏன் நாம் என்ன செய்ய வேண்டும்? பெரிய அளவிற்கு நம்மால் அமல் செய்ய முடியாவிட்டாலும் கூட சிறிய சிறிய அமல்களை ஏனும் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேமிக்கும் பொழுது நாளைக்கு மறுமையில் அல்லாஹ்விற்கு முன்பாக கண்ணியத்தோடு அல்லாஹுவால் நாம் வரவேற்கப்படுவோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் புலம்பல்களை விட்டு, உலகத்தின் புலம்பல்களை விட்டும் மறுமையின் புலம்பலை விட்டும் அல்லாஹ் உங்களை நம்மை ரட்சிக்கட்டும். அகுல் கோலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹி லி வ லக்கும் வ லிஸாயிரில் முஸ்லிமீன ஃபஸ்தக்ஃபிரு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். اللهم صل على رسولنا وعلى آله الطيبين وأصحابه غر الميامين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أوصيكم ونفسي أولا بتقوى الله. மீண்டும் ஒரு முறை எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ்வினுடைய அச்சத்தை கொண்டு நான் உபதேசம் செய்கிறேன். என் பாசமான உறவுகளே, சூரா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 89வது அத்தியாயத்தில் அல் குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இரண்டு விதமான மனிதர்களை பற்றி நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் பதிவு செய்கிறார். 69வது அத்தியாயம் சூரா ஹாக்கா என்ற அத்தியாயத்தில் இரண்டு விதமான மனிதர்களை பற்றி அல்லாஹ் பதிவு செய்கிறார். இந்த வார ஜும்மாவில் இதை நாம் ஒரு பாடமாக, நம்முடைய தூக்கங்கள் கெடுக்கக்கூடிய, நம்முடைய இன்பங்களை துண்டிக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகளாக, பாவங்களையும் அசிங்கங்களையும் உள்ளம் செய்ய தூண்டும் பொழுதெல்லாம் பாவத்தின் பக்கம், அசிங்கத்தின் பக்கம் நம்முடைய சிந்தனைகளை ஷைத்தான் தள்ளும் பொழுதெல்லாம் இந்த முகத்தை நாம் கொஞ்சம் நினைவுபடுத்துவோமேயானால் நம்முடைய வாழ்வுகள் செழிப்பதற்கு இது ஒரு காரணமாக அமையும். 69வது அத்தியாயம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதிவு செய்கிறார். ஃபஅம்மா மன் ஊதிய கிதாபஹு பியமீனி. நாளை மறுமையில் மனிதர்களினுடைய இரண்டு மனிதர்களினுடைய நிலைமைகளை அல்லாஹ் பதிவு செய்கிறார். யாரினுடைய பட்டோலைகள் அவர்களினுடைய வலது கரத்தில் கொடுக்கப்படும். யார் நல்லவர்கள் என்ற ஒரு மனிதர்களை பற்றி அல்லாஹ் பதிவு செய்கிறார். படைத்தவன் உலகத்தில் பல நபர்களிடத்தில் நாம் விருதுகளை பெற்றிருப்போம். நம்முடைய ஆசிரியர்களிடத்தில் நாம் விருதுகளை பெற்றிருப்போம். ஆயிரக்கணக்கான மனிதர்களுக்கு முன்பாக நாம் ஒரு விருதை வாங்கி நம் முதுகை தட்டி கொடுத்திருப்பார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முழு மனித சமூகத்திற்கு முன்பாக லட்சோபக்கணக்கான இறை தூதர்கள், நல்லடியார்கள், நபித்தோழர்கள், அம்பியாக்கள் எல்லோருக்கும் முன்பாக அல்லாஹ் சில மனிதர்களை அல்லாஹ் கூப்பிடுகிறார். அல்லாஹுவினுடைய வலது கரத்தால் அந்த மனிதனுடைய பட்டோலைகள், அவன் வாழ்ந்த காலத்தில் அவன் செய்த எல்லா நலவுகளும் பதியப்பட்ட அந்த பட்டோலைகளை அல்லாஹ் மகிழ்ச்சியோடு அந்த மனிதனுடைய கையில் கொடுக்கிறார். அப்படி கொடுத்ததும் தாமதம் அந்த மனிதன் உடனடியாக அந்த மனிதன் அந்த பட்டோலையை தூக்கி காட்டி சப்தமிடுகிறான். ஓ மனிதர்களே, ஏோ என்னுடைய இரத்த பந்தமே, என்னுடைய உறவுக்காரர்களே, பாருங்கள், படைத்தவனால் நான் அங்கீகரிக்கப்பட்டு விட்டேன்.
என்னுடைய புத்தகத்தை படித்து பாருங்கள். ஒரு குழந்தையினுடைய கரத்தில் ஒரு ஆசிரியர் விருது கொடுத்தால் அந்த குழந்தை பாசத்தோடு தாயிடத்திலும் தகப்பனிடத்திலும் வந்து காட்டும் அல்லவா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதிவு செய்கிறார், நாளைக்கு மறுமையில் ஃபஅம்மா மன் ஊதிய கிதாபஹு பியமீனி, நல்லோர்களினுடைய பட்டோலை அல்லாஹ்வின் வலது கரத்தால் அவனினுடைய வலது கரத்திற்கு கொடுக்கப்படக்கூடிய நேரம் ஃபயகூலு ஹாகும் கரவு கிதாபியா, தன்னுடைய இரத்த பந்தங்கள் தான் யாரை சந்தித்தானோ, தான் யாரோடி வாழ்ந்தானோ, தான் யாரோடி வாழ்க்கை நடத்தினானோ, தெரிந்தவர்கள் அறிந்தவர்கள் எல்லோரிடத்திலும் அந்த மஹ்ஷர் பெருவெளியிலே சப்தத்தோடு அவன் சப்தமிடுகிறான், ஓ மனித சமூகமே, என் இரத்த பந்தமே பாருங்கள், எனக்கான பட்டோலையை பாருங்கள். என்னுடைய பட்டோலை திறந்திருக்கிறது. நான் வாழ்ந்த காலகட்டத்தில் பிழைக்க தெரியாதவன் என்பதாக என்னை நீங்கள் ஏமாளி என்பதாக விமர்சித்தீர்கள் அல்லவா? என்னுடைய கணவனுக்கு எப்பொழுதும் ஹலால் ஹராம் என்பதாக பேசிக்கொண்டே இருப்பார். நான் எவ்வளவோ முறை சொல்லிவிட்டேன், கொஞ்சம் நான் லோன் வாங்கலாம், கொஞ்சம் நாம் வட்டிக்கு கடன் வாங்கலாம், இருக்கக்கூடிய அந்த நிலத்திலே நாம் ஒரு வீட்டை கட்டிவிடலாம் என்பதாக என்னுடைய கணவனுக்கு நான் சொன்ன பொழுதெல்லாம் அவர் அல்லாஹ் ரசூல் என்பதாக, மறுமை என்பதாக, மஹ்ஷர் என்பதாக ஒரு ஏமாளியான மனிதரை என்னுடைய தகப்பன் எனக்கு மனம் முடித்து வைத்து விட்டார். மக்கள் எல்லாம் எப்படி சம்பாதிக்கிறார்கள், ஆனால் என்னுடைய தகப்பனுக்கு சம்பாதிக்க தெரியாது. என் தகப்பன் வாழ்ந்தவரை எந்த சம்பாத்தியமும் இல்லை, அவர் ஒரு ஏமாளி என்பதாக உறவுகளாலும் பெற்றெடுத்த மகனாலும் வாழ்க்கையில் அல்லாஹ்விற்கு முன்பு நிற்க வேண்டும் என்ற அச்சத்தில் ஹலாலான உணர்வோடு, வேண்டாம் பொருளாதாரம் கொஞ்சம் கிட்டினாலும் அது ஹலாலாக இருக்க வேண்டும் என்பதாக, உழைத்து சாப்பிட வேண்டும் என்பதாக, உலகம் பொருளாதாரத்தில் எவ்வளவு கையடிக்கட்டும், உலகம் பொருளாதாரத்தில் எவ்வளவு மோசடி செய்யட்டும், அதற்கான சந்தர்ப்பமும் சூழலும் எனக்கு அமைந்தாலும் யௌம யகூமுன் நாஸு லிரப்பில் ஆலமீன், அகிலங்களை படைத்த அல்லாஹ்விற்கு முன்பாக நான் நிற்க வேண்டும் என்ற பயத்திலே யார் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்களோ, ஏமாளி என்ற பெயர் வாங்கினாலும், பிழைக்க தெரியாதவன் என்ற பெயர் வாங்கினாலும், இவனெல்லாம் வாழ்வதற்கு தகுதியற்றவன் என்பதாக, இரத்த பந்தமும் கெட்டிய மனைவியும் பெத்த மகனும் என்னை விமர்சித்தாலும், இல்லை இல்லை, படைத்தவனுக்கு முன்பால் நான் நிற்க வேண்டும் என்ற அச்ச உணர்வோடி யார் தங்களினுடைய வாழ்வுகளை அமைத்துக் கொண்டார்களோ அந்த மனிதன் தன் புத்தகத்தை திறந்து காட்டுகிறான். என்னை விமர்சித்தவர்களே, இதோ பாருங்கள் எனக்கான புத்தகத்தை. நான் சொன்னேன் அல்லவா, படைத்தவனுக்கு முன்பாக நாம் ஒரு நாள் நிற்போம் என்பதாக சொன்னேன் அல்லவா, அந்த சிந்தனையில் நான் வாழ்ந்தேன், இதோ நான் வெற்றி அடைந்து விட்டேன் என்பதாக மனிதன் தன்னுடைய பட்டோலையை தன்னுடைய இரத்த பந்தங்களுக்கும் தனக்கு தெரிந்தவர்களுக்கும் திறந்து காட்டுகிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மனிதரை அழைப்பான், ஃபி ஜன்னத்தில் ஆலியா, போதும் போதும், உயர்ந்த சொர்க்கம் உனக்காக இருக்கிறது. வாழும் காலத்தில் உலகத்தின் இன்பத்தை அல்லாஹ்வுக்காக புறக்கணித்து படைத்தவனுக்காக எல்லா ஹராமை நீ தவிர்த்து வாழ்ந்தாய் அல்லவா, படைத்தவனுக்காக உன் பார்வையை தாழ்த்தினாய் அல்லவா, ஃபி ஜன்னத்தின் ஆலியா ஃபஹுவ ஃபி ஐஷத்தின் ராதியா, உலகம் என்னை வெறுக்கட்டும், உலகம் என்னை புறக்கணிக்கட்டும், ஓ மனிதா உன்னை நான் இப்பொழுது புரிந்துக் கொள்கிறேன். ஃபி ஜன்னத்தின் ஆலியா, உயர்ந்த சொர்க்கம், குதூஃபுஹா தானியா, உனக்கான பழங்கள் தொங்கிக் கொண்டிருக்கிறது. குலு வஷ்ரபு ஹனீஅம் பிமா அஸ்ரஃப்தும் ஃபில் அய்யாமில் ஹாலியா, எவ்வளவு வேண்டுமையானாலும் சாப்பிடு, எவ்வளவு வேண்டுமையானாலும் குடித்துக்கொள், நிரந்தரமாக இந்த உலகத்தில் வாழலாம் என்பதாக படைத்த அல்லாஹ் அஸ்ஸ வஜல் அந்த மனிதனினுடைய முகத்தை நமக்கு பதிவு செய்கிறார். மற்றும் ஒரு மனிதன், வஅம்மா மன் ஊதிய கிதாபஹு பிஷிமாலிஹி ஃபயகூலு யா லைதனி லம் ஊத கிதாபியா, யாரினுடைய பட்டோலைகள் இடது கரத்தில் கொடுக்கப்படுமோ, வாழும் காலத்தில் பாவ மூட்டைகளை மட்டுமே செய்து கொண்டிருந்த மனிதன், அல்லாஹ் சொல்கிறான், ஃபயகூலு யா லைதனி லம் ஊத கிதாபியா, அந்த புத்தகம் கொடுக்கப்பட்ட மறுநொடி அவன் புலம்ப ஆரம்பிக்கிறான், எனக்கு வந்த நாசமே, இந்த புத்தகம் எனக்கு தராமல் இருந்திருக்க வேண்டுமே, வலம் அதிரி மா ஹிசாபியா, என் கணக்கு என்னவென்று அறியாமல் நான் இருந்திருக்க கூடாதா, அல்லாஹ் என்னை விசாரிக்காமல் படைத்தவனுக்கு முன்பாக நான் ஒரு மக்கி மண்ணாய் இதற்கு முன்பாக போயிருக்க வேண்டுமே, யா லைத்தஹா கானத்தில் காதியா, என் வாழ்வுகள் அழிந்து நாசமாகி இருக்க வேண்டுமே, மாஹினா அன்னி மாலியா, எந்த ஹராமை நான் பெருக்கினேனோ, எந்த ஹய்யா ஸலாவை நான் புறக்கணித்து பொருளாதாரத்தில் நான் மூழ்கினேனோ, அந்த செல்வங்கள் எல்லாம் அழிந்து நாசமாகி விட்டது, அந்த செல்வங்கள் எனக்கு பலனளிக்கவில்லையே, ஹலக அன்னி சுல்தானியா, எந்த அதிகாரத்தை கொண்டு நான் துஷ்பிரயோகம் செய்தேனோ, எந்த அதிகாரத்தை கொண்டு மனிதர்களை நான் வாட்டி வதைத்தேனோ, அந்த அதிகாரமும் அழிந்து விட்டதே. அல்லாஹ் கூறுவார், அவனை பிடி
பிடியுங்கள், நரகப்படுகொலையில் தள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் பதிவு செய்கிறார். 2 முகத்தில் ஒரு முகமாகத்தான் நாம் இருக்க வேண்டும். வலது கரத்தில் கொடுக்கக்கூடிய முகமாக நாம் இருக்க போகிறோமா அல்லது இடது கரத்தில் கொடுக்கப்படக்கூடிய முகமாக நாம் இருக்க போகிறோமா என்பதை அல்லாஹ் 2 முகத்தையும் நமக்கு பதிவு செய்கிறார். நீங்கள் எந்த முகத்தை தேர்வு செய்கிறீர்கள் என்பதாக அல்லாஹ் நம்மிடத்தில் தேர்வை ஒப்படைத்திருக்கிறார். அதனால் அன்பான உறவுகளை வாழும் காலத்தில் படைத்தவனைக்கு முன்பாக இந்த ஒரே ஒரு சிந்தனை போதும். அகிலங்களை படைத்தவனுக்கு முன்பாக நான் ஒரு நாள் நிற்க வேண்டும் என்ற பயத்தோடு நம்முடைய வாழ்வுகளை நாம் அமைத்துக் கொள்ளும் பொழுது இவ்வுலகமும் நமக்கு அருளாக, நாளை மறு உலகமும் அந்த மனிதன் சொல்வான் அல்லவா, எல்லோரும் என்னை புறக்கணிக்கட்டும், படைத்தவன் என்னை பொருந்திக் கொண்டார் என்பதாக அப்பேற்பட்ட ஒரு நல்வாழ்வை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு நமக்கு நசீபாக்கட்டும். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனah வ ஃபில் ஆখিরাতি ஹஸனah வ கினா அஸாபன் நார். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகி யஅிதுக்கும் லஅல்லக்கும் தذكرون. اذكروا الله العظيم يذكركم واشكروه على نعمه يزدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.